தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற செய்தியின் தலைப்பு, ஏன் கர்த்தரை தேட வேண்டும்? ஏன் கர்த்தரை தேட வேண்டும் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். சங்கீதம் 105:3 பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களினுடைய இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆம், கர்த்தரை தேடும்போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? மகிழ்ந்து காணப்படும். அதே சங்கீதத்திலே வேறொரு இடத்துல சொல்கிறாரு, அந்நிய தேவனை தேடுகிறவர்களுக்கோ வேதனை பெருகும். அந்நிய தேவனை தேடும்பொழுது என்ன உண்டாகும்? வேதனை பெருகும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் என்ன பண்ணும்? மகிழ்ச்சியாக இருக்கும், மகிழ்வதாக அப்படின்னு தாவீது சொல்கிறார். சரி, நம்ம ஒன்றா பார்ப்போம். கர்த்தர் சொல்கிறது என்னென்ன பார்ப்போமா? கர்த்தரை தேடுகிறவர்களுடைய மகிழ்வதாக அப்படின்னு தாவீது சொல்கிறார். ஆமோஸ்ல பார்க்கிறோம், 5:4 கர்த்தரே தன் வாயால் சொல்கிறாரு, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய வாயாலேயே சொல்கிறத பார்க்கிறோம். ஆமோஸ் 5:6 கூட திரும்பவும் சொல்கிறார் ஆண்டவர் 2 கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று. அப்படி கர்த்தரை தேடும்போது என்ன நடக்கும் பார்ப்போமா? கர்த்தரை தேடும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆமோஸ் 5:14 பார்க்கிறோம், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். தீமையை அல்ல நன்மையை தேடும்பொழுது சேனைகளின் கர்த்தராகிய என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நம்ம கூட இருப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கார். நீங்கள் தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று ஆமோஸில் படிக்கிறோம். ஏன் ஆண்டவரை தேட வேண்டும்னு பார்த்தா, ஆமோஸ் 5:8 பார்க்கிறோம், அவர் அருமீனையும் மிருகரிஷத்தையும் உண்டாக்கினவர், அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றினவர், பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர், அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆண்டவரை ஏன் தேடணும்னு சொல்லி நான் இப்போ சொல்லணும் பார்த்தீங்களா? ஆண்டவரை தேடணும்னா அவர் எப்பேற்பட்டவராக இருந்தால் தான் நம்ம அவரை தேட முடியும். ஆண்டவர்னா அவருக்குரிய ஒரு பலம், பராக்கிரமம் அவரிடத்துல இருக்கும். அவர் தான் இங்கே என்ன படிக்கிறோம் 5:8 ஆமோஸில், அவர் அருமீனையும் மிருகரிஷத்தையும் உண்டாக்கினவர், அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர், அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்தான் சிருஷ்டிகர்த்தர், அவர் வல்லமையுள்ளவர். அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் வல்லமையுள்ளவர் என்பதை நாம் விசுவாசித்தால் நாம் பாக்கியசாலிகள், பாக்கியவான்கள். சரியா? சரி, ஆபுக்கு 2:4 பார்க்கிறோம், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய விசுவாசத்தில் ஆண்டவர் தான், இயேசு தான் உண்மையான தேவன், அவர் தான் சிருஷ்டிகர்த்தர், அவர் வல்லமையுள்ளவர் என்று நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 29:13 கூட பார்க்குறோம், உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று
ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது ஆண்டவரை நம்ம முழு இருதயத்தோடு தேடணும். ஏன் தேடணும்னு பார்த்தோம்னாக்கா, ஆண்டவர் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு கரெக்டாக சொல்கிறார் ஆண்டவர். 20ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 24 பார்க்கிறோம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு நீ உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 5 கூட பார்க்கிறோம், கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாக இருக்கிறார். அவர் எப்படி தண்ணீரில் இருப்பார், அவர் எப்படி பூமியில் இருப்பார், விக்கிரகத்தில் இருப்பாருன்றதை நம்ம சிந்திக்கணும். கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? ஏசாயா சொல்கிறாரு, கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார். ஏசாயா 66:1 பார்க்கிறோம், கர்த்தர் சொல்கிறாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று. அவர் எவ்வளோ பெரிய தேவன் என்று பாருங்க. வானத்தையே சிங்காசனமாக போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, பூமியில் அவர் கால் வச்சா பாதப்படியாக இருக்குது. அப்பேற்பட்ட தேவனை நம்ம தொழுது கொள்ளணும், அவரை தேடணும். எரேமியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? மேலே இருக்கிற வசனத்தில் 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஏசாயாவில் பார்த்தோம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். எரேமியா 10:6 பார்க்குறோம், அவர் சொல்கிறாரு, எரேமியா, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. 10:10 பார்க்குறோம், எரேமியா 10:10 பார்க்குறோம், அவர் சொல்கிறாரு, எரேமியா, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா, அவர் ஜீவனுள்ள தேவன். மரித்தேன், இதோ சாதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட ராஜா என்ன பண்ண போகிறாரு? ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், நித்திய ராஜாவாக இருக்கிறார். நித்தியம், அவருக்கு அழிவே கிடையாது, அழிவில்லாத ராஜா அவர். அவரு தான் நமக்கெல்லாம் ஜீவனை கொடுத்துருக்கிறார், அதனால் அவருக்கு அழிவே கிடையாது. அந்த தேவனை நம்ம ஆராதிக்கணும். சரி, ஆபுக்கு எப்படி தேடுறதுன்னு பார்ப்போமா? அப்புறம் ரெண்டாவதா எப்படி தேடுறதுன்னு பார்ப்போம். ஆபுக்கு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தரோ வென்றால் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுது என்றும். பூமியெல்லாம் எப்படி இருக்குமா? அவருக்கு முன்பாக, அவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்பாக நாமெல்லாம் எப்படி இருக்கணுமா? பூமியில் இருக்கிற நாம தான், நாமெல்லாம் எப்படி இருக்கணுமா? மௌனமாக இருக்க கடவுது என்றும். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 6-7 கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாக இருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறதா, அதனால நம்ம எப்படி இருக்கணுமா? மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் உங்களை ஓய்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள். நீங்கள் உங்களை ஓய்ந்து ஆராய்ந்து சோதியுங்கள். 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். கர்த்தர் தேவன் என்பதை அறிஞ்சு அவரை நம்ம தேடும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவருடைய வருகை மிகவும்
கோபத்தின் நாள்னு ஒன்று வரப்போகுது. அந்த நாளில் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு, தேசத்துள்ள சிறுமியானவர்களே அவரை தேடுங்க, நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்க, அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. செப்பனியா 1:14 பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, அது கிட்டி சேர்ந்தது, மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து போயிருக்கிறார், திரும்பவும் நியாயாதிபதியாக வரப்போகிறாரு. அந்த நாள் தான் கர்த்தருடைய நாள். அது எப்படி இருக்கான், கர்த்தருடைய நாள் சமீபித்து இருக்கிறது, அது கிட்டி சேர்ந்திருக்கிறது, மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். பராக்கிரமசாலி அது எப்பேற்பட்ட பெரிய பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அந்த நாளை அவனால் சகிக்க முடியாது. என்ன பண்ணுவான், அந்த நாளை அலறக்கூடிய நாளாக இருக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா போயிடலாம், இல்லைனா கைவிடப்பட்டால் அந்த நாள் அலறுவான், மனம் கசந்து அழுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 15 செப்பனியா 1:15 பார்க்கிறோம். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்குமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். அந்த நாள் எப்படி இருக்குமா, பராக்கிரமசாலியும் அங்கே என்ன பண்ணுவானா, மனம் கசந்து அழுவான். அந்த நாள் எப்படி ஆயிடுமா, 15 சொல்லப்பட, அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்குமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். ஒரு இடத்துல பூமி அதிர்ச்சி, ஒரு இடத்துல சுனாமின்னு வந்தால் எப்படி பயப்படுறோம். ஒரே ஒரு தேசத்துக்கு மட்டும் வந்தால் கூட எப்படி பயப்படுறோம். வந்த ஒரு 5 நிமிஷத்தில் அது எப்படி பாழ்கடிச்சிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அது சீர்பட எவ்வளோ வருஷங்கள் ஆகும், எவ்வளோ இழப்புங்க, எவ்வளோ உயிர் சேதம், பொருள் சேதம். அந்த நாடு முன்னேறி வரத்துக்குள்ள அவ்வளோ நாள் ஆகும். அப்போ இது ஆண்டவருடைய வருகை என்னும்போது, ஆண்டவருடைய நாளுன்னும்போது உலகம் முழுசுக்கும், ஒரு தனி நாடு மட்டும் இல்லை, தனி மாநிலம் மட்டும் இல்லை, உலகம் முழுசும் எல்லா ஜனங்களுடைய கண்ணும் அவரை நோக்கி பார்க்கும். அந்த நாளே எப்படி ஆயிடுமா, அந்த நாள் இடுக்கமும், அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அந்த நாள் ஆண்டவருடைய வருகை இருக்கும்போது அந்த நாள் எப்படி இருக்கும் பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. 18 செப்பனியா 1:18 பார்க்கிறோம். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவருடைய நாள், ஆண்டவருடைய வருகை நாளில் என்கிட்ட இவ்வளோ தங்கம் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ வெள்ளி இருக்குதுன்னு சொல்லி நம்ம போய் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமா? அவங்களுடைய வெள்ளியும் அவர்களுடைய பொண்ணும் அவர்களை தப்பு வைக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அவரின் எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளெல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இப்போ கிருபை காலம் கொடுத்துருக்கிறார் நமக்கு. ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தல்லேன்ட்டு சொல்கிறார் ஆண்டவர். அப்பேற்பட்ட ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு அவர் அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி நம்ம அண்டிக் கொண்டு அவரை பின்பற்றி அவரை சேவித்து அவர் ஆராதித்து அவரை தெய்வமாய் கொண்டிருக்கும் போது நம்ம காக்கப்படுவோம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவரின் எரிச்சலின் 18 கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்பி வைக்க மாட்டாது. அவரின் எரிச்சலின்
அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளையெல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 2 அதிகாரம் 12 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். ஆமாம், குமாரன் கோபம் கொள்ளாமல்னா இயேசு கிறிஸ்து தான். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு, வழியிலேனா நம்ம என்னுடைய ஆயுசு காலத்திலே நம்ம பாதியில் அழிஞ்சு போகாமல் இருக்கிறது தான் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை நம்ம அண்டிக் கொள்வோம். தேவனை நம்ம தேடினா தான் நமக்கு தேவனுடைய அன்பு கிடைக்கும், அவருடைய பாதுகாப்பு கிடைக்கும். சரி, தேவனை தேடினா என்ன கிடைக்கும்ன்ட்டு பார்ப்போமா? தேவனை குறித்து காரியங்களை பார்த்தோம். முதல்ல ஏன் தேவனை தேட வேணும்னு பார்த்துருக்குறோம். 2வது தேவனை எப்படி தேடணும்ன்ட்டு பார்த்துருக்குறோம். தேவன் எப்படி இருப்பார், எப்படி தேடணும்னு பார்த்துருக்குறோம். 3வது தேவனை தேடினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? சரி, யோவான் 10 அதிகாரம் 9 பார்க்கிறோம். இயேசு சொல்கிறாரு, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்றும் ஆண்டவர் சொல்கிறார். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் தான் நமக்கு வாசல். அவர் இயேசு தான். அவருக்குள்ளே தான் நம்ம போனால் தான் நமக்கு பரலோகத்துக்கு போக முடியும். 10வது வசனம் யோவான் 10:11 பார்க்கிறோம், நானே நல்ல மேய்ப்பன். அங்கே என்ன சொல்கிறார்? மேல் வசனத்தில் நானே வாசல்ன்றாரு, இங்கே என்ன சொல்கிறாரு? நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பான். ஒரு ஆடு சிங்கமோ புலியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகுதுன்னா அந்த நேரத்தில் எப்படியாவது போராடி அதுக்கு அந்த ஆட்டை மீட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட 100 ஆடு இருந்தால் கூட ஒரு ஆடு தப்பிச்சு அது போய் செத்துட்டு போகுது, அந்த விலங்கு அடிச்சிட போகுதுன்னா கூட என்ன பண்ணுவான்? எப்படியாவது அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பி வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவான்? செயல்படுவான். அதுபோல் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான். ஜீவன் கூட பார்க்காம போய் அந்த சிங்கத்துக்கிட்டேயோ புலிக்கிட்டேயோ கரடிக்கிட்டேயோ தாவிது சொல்கிறார், ஒரு விசை சிங்கத்தையும் ஒரு விசை கரடியும் நான் மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு தன் ஆடுகளுக்காக. அதுபோல் ஒரு மனுஷனுக்கே அந்த வல்லமை கொடுத்துருக்குறாரு ஆண்டவர்னாக்கா ஆண்டவருக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? மேய்ப்பன் அதுதான் சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக, ஆடுகள்னா நாம தான், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறாரு. யோவான் 10 அதிகாரம் 15 கூட பார்க்கிறோம், நான் என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் ஜீவனை கொடுக்குறேன், என் ஆடுகளுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? ஜீவனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்துருக்கிறார். யோவான் 14 அதிகாரம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது சொல்கிறார் ஆண்டவர், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எப்படி சொல்கிறார் பாருங்க. எந்த ஒரு கடவுளாவது நமக்கு முன்னாடி இப்படி பேச முடியுமா? எவ்வளோ சாமிங்களை கும்பிடும். நானும் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து பிறந்து வந்தது தான். எவ்வளோ பூஜைங்களை செஞ்சோம், எவ்வளோ ஃபோட்டோங்களுக்கு பொட்டெல்லாம் வச்சு அதுக்கிட்ட பேசின்னு இருப்பேன். ஆனால் இது போல் நீ நல்லா இருக்கியே, எங்களை மட்டும் இவ்வளோ கஷ்டப்பட வச்சுருக்கியே, எங்களுக்கு மட்டும் இந்த வேதனை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவேன். பேசி அதுக்கு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு கோலம் போட்டு பூஜை எல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஒரு நாள் அது திருப்பி எனக்கு பதில் சொன்னதே இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள்,
ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். நம்ம எந்த விஷயத்தில் கலங்கி கொண்டிருக்கிறோன்றது ஆண்டருக்கு தெரியும். எந்த விஷயத்தில் வேதனைப்பட்டுங்கிறோன்றது ஆண்டருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. யோவான் 14:6 சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகம், அதாவது பிதாவிடம் வரான் அப்படின்றார். நம்ம பரலோகம் போகணும், பிதாவிடம் போகணுன்னா இயேசு தான் வழி. அவர் தான் கேட்டில் இருக்கிற மாதிரி, கேட் இருக்கிற மாதிரி அந்த கேட்டு இயேசுக்குள்ளே போய் தான் நம்ம அதுக்குள்ளே நுழைஞ்சி போக முடியும். இயேசுக்குள்ளே நம்ம நுழைஞ்சி அதில் இருந்து நம்ம பிதாவை போய் பார்க்க முடியும். அதனால தான் இங்கே சொல்கிறாரு 14:6 நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகம், அதாவது பிதாவிடம் வரான் என்று இயேசு சொல்கிறார். பரலோகம் போகணுன்னா எப்படி, நம்ம இந்த புண்ணியம் பண்ணிட்டா போயிடலாம், அந்த புண்ணியம் பண்ணிட்டா போயிடலான்றது கிடையாது. இயேசு விசுவாசிக்கணும், உண்மையான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். அவர் மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்குரிய சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை இல்லாமல் பரலோகத்துக்கு யாருமே போக முடியாது. எந்த மதக்காரங்களும் எந்த ஜாதிக்காரங்களும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி, இயேசுக்கு இல்லாமல் பரலோகத்துக்கு போகவே முடியாது. இயேசு தான் பரலோகம் செல்லும் வழியாக இருக்கிறார். 18 பார்க்கிறோம், யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் ஆண்டவர், என்னை இல்லாமல் பிதாவினிடத்தில் வர முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனாலும் கூட என்ன சொல்கிறார், நீங்கள் என்னை விசுவாசிங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுட மாட்டேன் அப்படின்ட்டு ஆறுதல் படுத்துகிறார். ஆண்டவர் விசுவாசிச்சா போதும், ஆண்டவர் நம்பினா போதும். அவர் நமக்காக மரித்தார், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நம் பாவங்களை சுமந்து தீர்த்தார். ஏன் எந்த ஒரு பணக்காரன் எனக்காக மறிக்க முடியுமா? ஒரு பரிசுத்தவான்னு சொல்லிக்கிறவன் எனக்காக மறிக்க முடியுமா? பரலோகத்தையே பிதாவின் மடியிலே இருந்த அவர் பூமியில் மனுஷனாக பிறந்து உலக பிரகாரமான தாய் தகப்பனை கீழ்ப்படிஞ்சு 30 வருஷம் அவங்களோட இருந்து அவங்களுக்கு வேலை செஞ்சு அவங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து 3 வருஷம் ஊழியம் செஞ்சு அவர் எல்லோ பேருடைய கண்களை திறந்து காதுகள் கேட்கும்படி செஞ்சு பேசாதவங்களை பேச வச்சு நடக்க முடியாதவங்க நடக்க வச்சு வியாதியஸ்தர்களை குணமாக்கி மரித்தவர்களை உயிர்ப்பிச்சு கஷ்டப்படுற எல்லோருக்கும் ஆறுதல் செஞ்சு எவ்வளோ காரியங்களை ஏசப்பா செஞ்சுக்கிறார். அந்த தேவனுக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் வேதனைங்க துக்கங்க நம்மளுடைய வழி எல்லாம் தெரியும். அந்த தேவனை நம்ம என்ன பண்ணோம், என்ன சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறாரு. எரேமியா 10:10 கூட பார்க்குறோம், கர்த்தரே மெய்யான தெய்வம் எரேமியா சொல்கிறார். கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பேர்பட்டவர் நித்திய ராஜா. முதல்ல கூட பார்த்தோம், அதே போல் இங்கே படிக்கிறோம், கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமாம், அவர் உயிருள்ள தேவன், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன். நீங்கள் கண்ணீர் விட்டால் அவர் பார்ப்பார், நீங்கள் கதறினா அவர் பார்ப்பார், நீங்கள் வேதனைப்பட்டால் அவர் பார்ப்பார், நீங்கள் தனிமையாக இருந்தால் அவர் பார்ப்பார், நீங்கள் என்ன பாடுகள் பட்டு கொண்டு இருந்தாலும் அவர் பார்ப்பார். நீங்கள் அவரை நோக்கி தான் பார்க்கணும். நீங்கள் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகாமல் மாறாக பிரகாசமடையும் என்று வேதவசனம் சொல்லுது. அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்பட்டே போகவே போகாது. நான் கூட எத்தனையோ காரியங்களை வெட்கப்பட்டு போயிருந்தேன். எத்தனையோ புறஜாதியாக இருக்கும்போது அந்நிய தேவனை தேடணும் போது வேதனை, துக்கம், கவலை, நிம்மதி இருக்காது. கர்த்தரை தேடுகிற போது அவரை நோக்கி பார்க்கும்போது வெட்கம் இல்லை, மாறாக பிரகாசமடைய செஞ்சுருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவரை நோக்கி பார்க்குறவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக முடியாது, மாறாக பிரகாசமடைய தான் செய்வார் ஆண்டவர். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்க. சரி, நம்ம ஆண்டவரை நித்திய ராஜான்னு பார்த்தோம். செப்பனியா 3:14 பார்க்குறோம், அவரை நாம் கம்பீரமாக பாடி துதிக்கணும். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜான்னு
எரேமியாவில் பார்த்தோம். செப்பனியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அவரை நாம் கம்பீரமாக பாடி துதிக்கணும், அவரை நாம் ஆர்ப்பரித்து மகிழணும், நம்முடைய முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறணும். ஏசப்பாவை ஏதோ வந்தோம், ஏதோ அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குதுன்னு இல்லை. அவரை எப்படி தேடணுமா? கம்பீரமாக பாடணும், ஆர்ப்பரித்து மகிழணும், முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூற வேணும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துலேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ தான் படித்தோம்ல, கம்பீரித்து பாடணும். 15ஆம் வசனத்தில் முழு இருதயத்தோடு கம்பீரித்து ஆண்டவரை பாடணும், துதிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 14ஆம் வசனத்தில் இது. 15ஆவது வசனத்தில், கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்படி நம்ம ஆண்டவரை துதித்து உயர்த்தி மகிழ்ந்து முழு இருதயத்தோடு நம்ம ஆராதிக்கும் போது, தேடும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் நடுவிலே இருப்பேன், நீ தீங்கை காணாதிருப்பாயின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, உன் கைகளை தளர விடாதேன்னு சொல்கிறார் அடுத்த வசனத்தில். அப்புறம் 17ஆவது வசனத்தில், கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். நம்ம ஆண்டர்கிட்ட போயிட்டோம்னா எப்படி பண்ணுவாங்களாம்? எப்படி பண்ணுவார் அவர்? கர்த்தர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அதை தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகமே களி கூறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஒருத்தர் நாம் ஆண்டர்கிட்ட போயிட்டா கூட ஆண்டர்னா பரலோகமே களி கூறணும். பரலோகத்தில் இருக்கிற எவ்வளோ கொடாக்கொடி தேவதூதர்களும் சேர்ந்து சந்தோஷப்படுவாங்களாம். ஒரு மனுஷன் மனம் திரும்பி வந்துட்டானே, அவன் பரலோகத்துக்கு வரப்போகிறானே, பரலோகத்துக்குரிய பிரதியாக மாறிட்டானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? பரலோகமே ஏசப்பா சந்தோஷப்படுறதோட பரலோகமே சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 19ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இனி நீ வெட்கம் அனுபவித்த சகல நாட்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உண்டாக செய்வேன்றார். வெட்கம் அனுபவிச்சிருந்தோமா நம்ம அந்த நாட்களுக்கு ஏற்றபடி என்ன பண்ணுவார் ஆண்டவர்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. 20ஆவது வசனத்துலேயும் பார்க்கிறோம், அதே வார்த்தை தான் சொல்கிறாரு இங்கேயும். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய வாயாலே என்ன சொல்கிறாரு? நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் பாருங்க. நம்ம எவ்வளோ வெட்கம் அனுபவிச்சிருந்தாலும் நம்மளோட வெட்கத்தெல்லாம் மாற்றி அவர் சந்தோஷப்பட்டு நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா. ஒரு பிள்ளை கெட்டு போகிறது யாராவது விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நன்மையானதையே தருவார்ன்ட்டு எசப்பா சொல்கிறார். அப்போது ஆண்டவர் நமக்கு நன்மையை தான் செய்வார், தீமை அல்ல. அதனால தான் நன்மையே நம்ம தேடணும். நன்மை யார்? இயேசு தான் நன்மை. அவர்கிட்ட இருந்தால் தான் நல்ல காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் என்ன செய்யணும்? நம்ம இயேசப்பாவை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். இயேசப்பா தான் தெய்வம், உண்மையான தெய்வம், அவர் தான் கர்த்தர்ன்னு நம்ம விசுவாசிக்கும்போது விசுவாசிக்கிறவர்களுக்கு
எல்லாம் ஆகும். நம் தேவனாலும் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கணும். நாம் விசுவாசிக்கணும். முதலாவது ஏசப்பா தான் உண்மையான தெய்வம்ன்ட்டு. ரெண்டாவது ஏசப்பா என்ன செய்ய போகிறாரு? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்றத நாம் விசுவாசிக்கணும். அவரால் எல்லாமே கூட. ஏன்னா வானத்தை அவர் தான் சிருஷ்டித்தார், பூமியை அவர் தான் சிருஷ்டித்தார். எல்லா ஜீவராசிங்களுக்கும் இந்த நாள் வரையிலும் ஆகாரம் கொடுக்குறாரு. சூரியனை எங்கே நிற்க வச்சாரோ அங்கேயே நிற்கிது. சந்திரன் எங்கே இருக்குமோ அங்கேயே இருக்குது. பூமி எங்கே இருக்கோ அங்கே இருக்குது. சமுத்திரத்திற்கு கட்டளை இட்டு மிஞ்சி வராதே, அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருக்கிறார். அது அப்படியே நிற்கிது. அப்போ பேர்பட்ட தேவனை செய்ய முடியாத காரியம் ஒன்று இருக்கா? இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை விசுவாசிக்கணும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்றத விசுவாசிக்கணும். எல்லாம் கூடும். என்ன மனசில் என்ன பாரம், என்ன பிரச்சனை, என்ன தடையாக இருக்குது, எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பேசுங்க, அவரை நம்புங்க, விசுவாசிங்க. புறஜாதியாக இருக்கும்போது அந்நிய தேவனை தேடும்போது வேதனை தான் பெருகுச்சு. ஆனால் கர்த்தரிடத்துல வரும்பொழுது வேதனை இல்லை. நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணுது? களி கூறுமா. வசனம் படித்தோம்ல நம்ம முதல்ல, நம்மளுடைய கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழும். கர்த்தரை தேடும்போது நம்மளுடைய நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆண்டவர் தான் சொல்கிறாரு, உலக கொடுக்குற சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்குல்ல, அந்த சமாதானத்தை தான் நமக்கு தரேன்றாரு. அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்றாரு. அப்போ அவர்கிட்ட இருக்க சமாதானத்தை நம்மக்கிட்ட வச்சுட்டு போயிருக்கிறாரு. அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறாரு, தந்துடுவார். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா தந்துடுவார். உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கே தந்துடுவார். விசுவாசிங்க. என்னத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்புறமா என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. புறம்பே நீ வானப்போ, நீ கெட்டவன், இவ்வளோ நாள் கெட்டு போயிட்ட, இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறேன்னு தள்ளவே மாட்டாராம். இப்பேற்பட்ட பாவியை எத்தேற்பட்ட காரியம் செஞ்சுருந்தாலும் என்ன பண்ணுவார்? இடத்துல வந்துட்டு ஆண்டவரேன்னு பாதத்தை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் புறம்பே தள்ளவே மாட்டார். அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறார், ஏசப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் யாவரும் என்னிடத்துல வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீ வருத்தப்பட்டிருக்கியா, பாரம் சுமந்துன்னுக்கிறியா உலகத்தில், நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். இலைப்பாறுதல் இல்லாமல் தான் எவ்வளோ ஜனங்க, எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க, எவ்வளோ பேர் வாழ முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறார் நமக்கு. சத்துரு தான் ஜீவனை எடுப்பான். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். ஆகையால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் நல்ல தகப்பன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல தகப்பன். ஒரு தகப்பன் இடத்துல நீங்கள் எப்படி மனம் திறந்து பேசுவீங்களோ அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அவரை தேடுவோம். அப்போ தான் நம்ம பிழைக்க முடியும். நம்ம பிழைக்கணுன்னாக்கா, நம்ம வாழணுன்னாக்கா, நம்ம தலை நிமிர்ந்து இருக்கணும்னா, நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கணுன்னா, நம்ம மகிழ்ந்து இருக்கணும்னா, நம்ம சமாதானம் பெறணுன்னாக்கா அவரை தேடுவோம். அப்போ தான் நம்ம பிழைச்சிருக்க முடியும். இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து உங்களுக்கு உயர்த்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.